நிஜமாவே ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து அவ்வளோ தூரம் ரசிக்கிறபடி இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிரிக்கவும் வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஐயனார் துணை சீரியலில் எப்படியாச்சும் வந்து அந்த சேரனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சணுங்கிற முனைப்போட அந்த குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல நிலாவே வந்து கால் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சு நான் சோழனோட ஒய்ஃப்னுலாம் சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் சோழன் ஒரே குஷியாயிட்டார். பாத்தியா என் ஒய்ஃப்னு சொல்கிறாடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பேசி முடிச்சும் போது கரெக்டாக வந்து சேரன் அங்கே வர சேரன் தானே சேரன்ட்ட எதுவும் ஒன்றும் இல்லை வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் அனுப்பிவிட்டுறாங்க. அனுப்பிவிட்டு அவர் வெளில போனதுக்கப்புறமா பேசுறதுக்கு கரெக்டான ஆள் அவங்க அப்பா தான் பேசுறது மரியாதையாக இருக்கும்னு சொல்லிட்டு நடேசனை கூப்பிட்டு உட்கார வச்சா அவர் வந்து எனக்கு பேச தெரியாதா, நான் லாரி வச்சிருக்கேன், பல லாங்குவேஜ் பேசுவேன் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்கல, இங்கே உருப்படியாக பேசுவீங்களா அப்படின்னு சோழன் பேச நீங்கள் யாருமே பேசக்கூடாது, நான் தான் பேசுவீங்க அப்படின்னு நிலா பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க. அது நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பேசாமல் இருங்க, நீங்கள் பேசாமல் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் வெளில போயிடுவேன் அப்படின்னா வந்து மிரட்டி எப்படி நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்கன்னு சொல்லி பேசி காமிங்க அப்படின்னா உடனே இவர் பேசி காமிக்கிறார். ரொம்ப தெனாவட்டா முதல்ல பேசுகிறார். தெனாவட்டா அவர் பேசின உடனே வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, எப்படி பேசணும் நான் சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு பல்லவனை உட்கார வச்சு பல்லவன் மூலமாக வந்து ஒரு ரோல் பிளே செஷனில் அவரை வந்து பேச வச்சு இவங்க அதே மாதிரி பேசி அதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ செஞ்சு அவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொடுத்து பேசிடுவீங்களா அப்படின்னா அவர் சரிங்கிறார். சொதப்பிட மாட்டீங்களே அப்படின்னா பேசிடுவாமா அப்படிங்கிறார். கடைசியாக அவர் பார்த்தா சூப்பராக அவர் பேசிடுறாரு. என் மருமக சொன்னால் அதான் வந்து பொண்ணு பார்க்க வரலான் இருக்கோம், நாங்கள் என் ஒய்ஃப் கிடையாது, நாங்கள் வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன், என் பிள்ளைங்கள்லாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்கலாம் சொல்லியிருப்பா என் மருமக, நாங்கள் வரலாமான்னா அவரும் வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சேரனை கன்வின்ஸ் பண்ணி 4:30 மணிக்கு கண்டிப்பாக வீட்டை விட்டு கிளம்பணும், எல்லாம் நீங்கள் அசம்பிள் ஆகிடுங்கன்னு சொல்லி எல்லாம் குளிச்சு ரெடி ஆகி கிளம்பி வந்தால் சாரியில் வராங்க வேற நிலா. அதை பார்த்த உடனே வா அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறாரு சோழன். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிட்டாங்க. பல்லவன் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க. உடனே ஒரு கடுப்பாயிட்டார் சோழன். அப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பூவெல்லாம் வச்சு கிளம்ப பாண்டி சூப்பராக நடிக்கிறார். பாண்டியன் உடனே வந்து இது ஒரு விஷயம் ஆனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் எப்பயும் நாங்கள் 5 பேராக போவோம், நீங்கள் கூட வர்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் எல்லாமே உட்காந்து நீங்கள் ஒழுங்காக வந்து மரியாதையாக நடந்துக்கணும், அங்கிள் உங்களை அங்கிளும் கூப்பிடலாம்ல அப்படின்னு நடேசன்லாம் கூப்பிட்டு போயிட்டு க்யூட்டாக அங்கே உட்கார வச்சா அவர் வந்து ரொம்ப அதிகமாக எதுவும் ஓவர் பில்டப் பண்ணக்கூடாது, ஓவராக பேசக்கூடாதுன்னு பக்கத்துலேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ சேரனும் அந்த பொண்ணையும் தனியாக பேச வைக்கிறாங்க. அதில் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடை பற்றி உங்கள் கருத்து என்ன?